வணக்கம் நண்பர்களே. இன்று தேசிய விடுதலை போராட்ட வீரர் ஐயா வஉசி அவர்களுடைய பிறந்த தினம். காலையிலேயே அதை பற்றி நான் பதிவுகள்லாம் போட்டிருந்தேன். நடிகர் விஜய்க்கு ஒரு ஞாபகப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஒரு பதிவும் போட்டிருந்தேன். அது அதிகமாக ரீச் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். 2 காரணம். ஒன்று, நான் குறிப்பிட்டிருந்த தலைவர் அவ்வளோ பிரபலமாக யாராலையும் பேசுபொருளாகக்கூடிய தலைவர் இல்லை, அந்த தேசிய தலைவர். 2வது, விஜயை பற்றி கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டோம்னா, அது நடுநிலையோடு விமர்சனம் பண்ணாலும் அந்த முரட்டு ரசிகர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. முரட்டு ரசிகர்கள்னால் நான் சொல்கிறது முரட்டு விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ரசிகர்கள். ஏன் மறந்தார்கள் வஉசி? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். வஉசி ஐயா வஉசியினுடைய வாழ்க்கை எத்தனை வழி மிகுந்ததாக இருந்தது. அவருடைய கடைசி காலங்கள் சொல்கிறேன். சொத்துக்களை இழந்து, தொழில் இல்லாமல், பொருளாதார நிலையின் விளிம்பு நிலைக்கு சென்று என்னென்ன வியாபாரம் பார்க்கணுமோ அத்தனையும் பார்த்து தன் குடும்பத்தை காப்பாற்ற கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு எதிர்த்தரப்பாக இருந்தால் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் காலனி ஆதிக்கத்தில் இருந்த இந்தியாவில் அன்றைக்கு கவர்னராக இருந்த வாலங்ஸ்டீனா சம்திங் எல்ஸ், அவர் பார்த்து இவருக்கு பார் கவுன்சிலில் திரும்ப அந்த லைசன்ஸை ரெனியூவல் பண்ண போய் ஒரு வழக்கறிஞராக பணியை தொடரலாம்ன்ற ஒரு நிலை வந்தது. அதில் அவர் கடைசி காலத்திலே அதில் சம்பாதிச்சாரா இல்லையான்னு தெரியாது. சிறையில் வாடி, அந்த சிறையில் இவர் பட்ட கஷ்டங்களால் உடல் நலிந்து மெலிந்து பொருளாதாரமும் இவருக்கு பிரச்சனையாகி எத்தனை கஷ்டங்கள். இத்தனையும் பட்டவரை மறந்து போதல் நியாயமா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் நியூஸில் தலைவர்கள் யாரும் போய் வஉசி சிலைக்கு மாலை போட்டாங்கன்னா நான் பார்க்கல. நியூஸில் இந்த மாதிரி நியூஸ் நான் பார்க்கல. செங்கோட்டையன் மட்டும், அந்த அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மட்டும் வஉசி சிலைக்கு மாலை போட்டு கொஞ்சம் நின்று கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். மற்றபடி ஸ்டாலின் போனாரா, உதயநிதி போனாரா, யார் போனாங்கன்னு எனக்கு தெரியல. போயிருக்கலாம், எனக்கு தெரியல. முக்கியமாக நான் குறிப்பிட்டது நடிகர் விஜயை. ஏன்னா அவர் தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார். நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கார். இவங்கெல்லாம் போலேன்னு அதை பற்றி கவலைப்படலை. ஐயா பசும்பொன் தேவரையாவுக்கு கொடுத்த அதே வரவேற்பை ஏன் வஉசியாவுக்கு கொடுக்கவில்லை? நான் பசும்பொன் ஐயா கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல. ஏன் அந்த முக்கியத்துவம் இல்லை? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.